ஞானகுரு அவர்கள் உபதேசம் கொடுக்கப்படும் பொழுது தீமையான உணர்வுகளை சந்திக்கும் நேரங்களில் மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அதிலிருந்து விடுபட எனக்கு தக்க உபாயங்களை கூறுவார், சில நுண்ணிய நிலைகளையும் காட்டுவார் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று ஞானகுரு உபதேசிக்கக்கூடிய உபதேச கருத்துக்களிலும் உள்ள அந்த உபாயங்களையும் நுண்ணிய நிலைகளையும் நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனால் அப்படிப்பட்ட உபாயங்களை நாம் பெறுவதற்குண்டான விளக்க உரையாகத்தான் இதிலே வெளிப்படுத்தியுள்ளார்கள். வெறுமன பார்த்தால் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறை நாம் அவர் சொன்ன முறைப்படி அந்த உபாயங்களை தெரிந்து கொண்டால் அது சரியான முறையில் நமக்கு அந்த ஞான வித்து பலன் அளிக்கும். ஏனென்றால் பெரும்பகுதியானோர் ஞான குருவை சந்தித்து அவரிடம் வாக்குகளை வாங்கியிருப்பார்கள். ஆனால் வாக்குகளை வாங்கியிருந்தாலும் கூட அது புதிய அன்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது பழைய அன்பர்களாக இருந்தாலும் சரி, சாமி எனக்கு அருள்வாக்கு கொடுத்தார், அதிலே இதையெல்லாம் நடக்கவில்லையே என்றெல்லாம் எண்ணுவார்கள். காரணம் என்ன? இதை செய்யுங்கள், உங்களுக்கு நடக்கும் என்றுதான் வாக்கை கொடுக்கின்றேன். ஆனால் எதை எண்ணி அந்த ஆர்வத்துடன் கேட்டார்களோ அது மேலே மட்டும்தான் எண்ணம் இருக்கும், அந்த உணர்வு வரும். ஆனால் யாம் சொல்லும் உபாயத்தை எடுத்து அதை பாய்ச்ச வேண்டும் என்றால் அது வராது. இதுதான் இங்கே முக்கியமாக சொல்லுகின்றார். ஏனென்றால் சொன்ன வாக்கு ஒரு வித்தை நாம் நிலத்திலே ஊன்றினோம் என்றால் அதை பக்குவப்படுத்தி அதனுடைய காலகட்டம் வரும்பொழுதுதான் அதனுடைய பலன் கொடுக்கும். இதுபோன்றுதான் ஞான வித்தாகத்தான் உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன். நீங்கள் அந்த வித்திற்கு சரியான அந்த பக்குவமான நிலைகள், அதை வளர்க்கும் நிலைகளுக்கு தியானத்தையும் ஆத்ம சுத்தியையும் செய்து வந்தீர்கள் என்றால் அதனுடைய பலன் அதை அனுபவிக்க முடியும். ஆனால் வித்தை கொடுத்து வாக்கை கொடுத்து நினைவு சாமி சொல்லிவிட்டார் நிச்சயம் நடக்கும் என்று அதை மட்டும் அவர் சொன்னது போன்று மேலாப்பில் எண்ணிக்கொண்டிருந்தால் அந்த காலகட்டத்தில் நடக்கவில்லை அல்லது நாம் எண்ணியபடி எதிலும் முன்னேற்றம் தெரியவில்லை என்றால் அந்த நேரத்தில் வேதனை அதிகமாகிவிடுகின்றது. சாமி சொன்னார் நடக்கவில்லை, சாமி சொன்னார் இப்படி நடக்கவில்லை, சாமி இப்படி இருக்கின்றதே என்று சாமி மீது இந்த வேதனையைத்தான் பாய்ச்ச முடிகின்றது. யாம் கொடுத்த வித்தோ ஞானிகளுடைய வித்து, அதை உங்களுக்குள் ஆழமாக பதிவு செய்கின்றேன். அதை நீங்கள் எண்ணி எடுத்து வளர்த்தால் அந்த வித்து வளரும். ஆனால் அது பலிக்கும் முன் அல்லது அது பலன் தருவதற்கு முன் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்று வேதனை உணர்வை சுவாசித்து விட்டால் அந்த வேதனை என்பது நஞ்சு. அந்த வேதனை நான் கொடுத்த வாக்கையும் மடியை செய்து விடுகின்றது. அதாவது அந்த உணர்வை இயக்க முடியாதபடி அந்த வாக்கு அங்கே மடிந்து விடுகின்றது அல்லது அழிந்து விடுகின்றது. ஏனால் உங்களுக்கு கொடுக்கும் வாக்கு எப்படி என்றால், நீங்கள் கடும் நோயாக உங்களுக்குள் இருந்தாலும் கூட உங்களுக்கு நோய் இல்லை போ என்ற வித்தைத்தான் விதைக்கின்றோம். இதை எடுத்தால் மகரிஷிகளின் அருள்சக்தி பெருகுகின்றது. மகரிஷிகளின் அருள்சக்தி உள்ளே சென்றால் அந்த நோய் நீங்குகிறது. இதைத்தான் திரும்ப எண்ணுங்கள் என்று சொல்கின்றோம். அதை விடுத்துவிட்டு சாமி சொன்னார் நோய் போகவில்லை, சாமி சொன்னார் நோய் அப்படியே இருக்கின்றது என்று இதை மட்டும்தான் எண்ணுகின்றார்கள். ஆக யாம் சொல்லும் உபாயங்களை புரிந்து இது யாராவது செய்கின்றார்கள் என்றால் ஒருவரும் இல்லை. சாமி நீங்கள் வாக்கு கொடுத்தீர்கள், அது எங்கே சென்று விட்டது என்று இப்படித்தான் சாமிதான் செய்து கொடுப்பார், சாமிதான் செய்து கொடுக்க வேண்டும் என்று சாமியைத்தான் நம்ப முடிகின்றதே தவிர உங்களை நீங்கள் நம்புவதே இல்லை என்று ஞானகுருகளை உணர்த்துகின்றார்கள். அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நல்ல வித்தை கொடுத்திருக்கின்றார், அந்த வித்தை பேணி காத்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம பொறுப்பு. ஏன்னால் நமது பொறுப்பு என்றால் இங்கே அதனுடைய உள்பொருள் என்ன என்றால், நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த உயிர் என்று நமக்குள் இயக்க சக்தியாக இருக்கக்கூடிய கடவுள் நாம் எண்ணுவதைத்தான் அதை அணுவாக மாற்றும். ஆக வேதனை என்றோ நடக்கவில்லை என்று துன்பத்தை எண்ணிவிட்டால் அதை உருவாக்கி விடுகின்றது. கொடுத்த வித்தும் அங்கே வேலை செய்யாது போய்விடும். இதைத்தான் அங்கே உபாயம் என்று சொல்லுகின்றார். ஆக விநாயகர் சதுர்த்தி என்று சொல்லும் பொழுது தீமைகளையும் தீய வினைகளையும் நிறுத்துதல் வேண்டும். அதை நிறுத்தி பழகுதல் வேண்டுமே தவிர கொடுத்த வாக்கை அந்த நோய் இல்லை, உங்களுக்கு கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, நீங்கள் நலமாக இருப்பீர்கள் அதை நிறுத்தக்கூடாது. அதைத்தான் நீங்கள் சுட்டி காட்டுகின்றார். ஏனென்றால் எத்தனை ஆசைகள் நாம் செயல்படுத்தும் பொழுது அந்த கொடுத்த வித்தை இவ்வாறு மறக்க செய்து இதை மாற்றி பழகுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏன்னால் யாம் கொடுக்கக்கூடிய வாக்கு ஆத்மசுத்தி என்ற ஆயுதம் என்பது கடுமையான ஆயுதமாகும். அதான் அங்குச பாசவா, அது கடுமையான ஆயுதமாக உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். தீமைகளை தடுத்து நிறுத்தும் வண்ணம். என்றால் பொழுதிலிருந்து மனிதனாக நாம் வளர்ச்சி பெற்று வந்ததே இப்படி வலிமைமிக்க உணர்வுகளை சுவாசித்து தான் வந்திருக்கின்றோம். அதான் விநாயகருக்கு கையிலே அங்குசத்தை கொடுத்து காட்டியுள்ளார்கள்.
மனிதன் எதையுமே அடக்கியாலும் சக்தி பெற்றவன். இதை நாம் உணர்ந்து கொண்டு, இதை நாம் செய்ய முடியாதா, செய்து நாம் இதை மாற்றி அமைக்க முடியாதா என்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். அது அவ்வளவு பெரிய யானையில் சிறு அங்குசத்தை வைத்து மனிதன் அடக்குவது போல, இந்த வாழ்க்கையில் கடுமையான நிலைகள் எது வந்தாலும் சரி, அந்த அழிஞான உணர்வை வைத்து அடக்க முடியும். உங்களால் அடக்க முடியும், நீங்கள் அடக்கிறீர்கள் என்று ஞான உறுதியிலே மீண்டும் நமக்கு அந்த வாக்கை கொடுக்கின்றார். அதுவே குறுகிய காலத்தில் தான் இந்த உடலிலே வாழ்கின்றோம் என்பதை உணர்ந்து தீமைகள் அனைத்தையும் எண்ணாதபடி மகிழ்ச்சி உணர்வை வைத்து அதை நாம் மாற்றி அமைக்க பழகிக் கொள்ளுதல் வேண்டும். அது அல்லாது மனிதனாக பிறந்திருக்கின்றோம், வயதாகிவிட்டது, நேரம் காலம் சரியில்லை என்று எதையவே எண்ணிக்கொண்டு இந்த உடலை பிரதானம் என்று மதித்தால் இந்த உடல் நமக்கு சொந்தமானதல்ல, நீடித்தனால் நமக்கு உதவ போவதும் இல்லை. ஆக இது நிலையானதும் அல்ல. இதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு யாம் பதிவு செய்யும் அழிஞானத்தை உங்களுக்குள் மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வந்து அந்த தீய வினைகள் வந்தாலும் அதை நிறுத்தும் ஆற்றலை அது வளர விடாது. ஞானிகள் கொடுத்த வித்தை உங்களுக்குள் ஆழமாக பதிவு செய்து வளர்க்கும் அந்த பக்குவத்திற்கு வர வேண்டும் என்று ஞானகுரு அவர் கூறும் உபாயங்களையும் அந்த நுண்ணிய நிலைகளையும் நமக்குள் தெளிவாக எடுத்துக்காட்டி அதை பின்பற்றி அந்த உபாயத்தை கடைபிடித்து தீமையிலிருந்து மீள வேண்டும் என்று உணர்த்துகின்றார்கள்.